வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025ஆம் ஆண்டுக்கான எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாமே நினச்சிக்கிட்டு சரியாக எழுதலைன்னு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்காமல் இருப்பாங்க. தயவுசெய்து யாரும் அது மாதிரி இருக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அதை முடித்து விட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா டிஆர்பி சார்பில் நடைபெறுகிற டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வரப்போகுது. பேப்பர் 1 பார்த்தோன்னா 15, பேப்பர் 2 பார்த்தோன்னா 16 நவம்பரில் நடக்க போகுது. அதற்கான ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவு எதுக்காகனா, நேற்று நடந்த பிஜிடிஆர்பி 2025 ரிசல்ட் அனலைசஸ், அதாவது நேற்று நடந்த எக்ஸாமை எல்லா மேஜரும் சொல்கிறேங்க. எப்படி தான் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே, முழுக்க கஷ்டமாகவும் இல்லாமல் ஈஸியாக இல்லாமல் நடுத்தரமாக இருந்தது அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் நாம் எதிர்பார்த்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை, சென்டர் பாயிண்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா மேஜருக்கு மேஜரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம அது எதுவும் பார்க்கல. ஆனால் பாட்னின்னு சொல்லும் போது கண்டிப்பாக மீடியமாக தான் இருந்தது. நான் பாட்னி எழுதணும் இல்லைங்களா, அந்த எக்ஸாம் பேப்பரை உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டஃப்பாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் சென்ட்ரல் பிளேஸில் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிய வருகிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா மேக்ஸுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ சில மேட்சஸ்ஸு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சில மேட்சஸ்ஸு டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய மேட்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சென்டர் பாயிண்டில் இருக்குது, மீடியமாகவும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை, சென்டர் பாயிண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, நிச்சயம் இது ஒரு ரிசல்ட் அனலைஸாக நம்ம கருதப்பட வேண்டும். அதேமாரி பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாருமே பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. சரிங்களா, கொஷின் டஃப்பு தான், பட் எல்லோரும் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது நண்பர்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேலாம் கூட ஓரளவுக்கு ஜிகேலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ்லாம் இருந்தது. சரிங்களா, கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி திங்க் பண்ணி பார்த்தாவே அதுக்கெலாம் ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் அதையும் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அதே மாதிரி எஜுகேஷன் நாலேஜ், அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. சரிங்களா, கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதில் சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இங்கேயோ படித்த மாதிரி இருந்திருக்கோம், யாரோ சொன்ன மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் அதை பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லும் போது நண்பர்களே சப்ஜெக்ட் வைஸாக வேறுபடும். சரிங்களா, ஏன்னா பார்த்தோன்னா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மற்ற மேட்சஸ் சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் எங்கள் மேட்சஸ் பார்த்திங்கன்னா பாட்னி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகபட்சமாக எனக்கு தெரிந்த எங்கள் நண்பர்கள்லாம் ஒரு 90 கொஷின்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதால் எனக்கு தெரிந்த வரைக்கும் 90 மதிப்பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கம்யூனிட்டி வைஸாக நம்ம சொல்லலை, ஜென்ரலாகவே நிச்சயம் எங்கள் மேட்சஸ்லாம் நேற்று நடந்த பிஜிடிஆர்பி பாட்னி எக்ஸாமில் 90 கொஷின் போட்டிருப்பாங்க. ஆவரேஜாகவே 90 கொஷின் போட்டிருப்பாங்க. அப்படியே போனால் கூட அதிகபட்சமாக ஒரு 100 டாப்பஸ்ட்டில் இருக்கும். அதேமாதிரி லோயஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 85-90 இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். இது முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ பாட்னி இவ்வளோ தான் வருமா அப்படிலாம் இல்லை, ஒரு தோராயமாக முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா, அதற்காக நான் சொல்ல வரேன். அதிகபட்சமாக ஒரு 90 லெவலில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா லோயஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 75, ஏன்னா இந்த லெவலில் தான் பாட்னி மார்க் இருந்தது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ
எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்டடாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்து போடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயம் வந்து ஓரளவுக்கு சரியாக அட்டன் பண்ணியிருந்தாவே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தெளிவாக அழகாக எந்தெந்த மேஜர் எவ்வளோ கட் ஆஃப்னு நண்பர்களே நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி. நன்றி நண்பர்களே, வணக்கம்.